ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது சட்டுன்னு ஒரு தோசை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நார்மலாக வீட்டில் நீங்கள் தோசை பண்ணுன்னா குறைஞ்சபட்சம் நைட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் புளிக்க விட்டு மறுநாள் தான் தோசைலாம் வீட்டில் பண்ணுவீங்க. இன்றைக்கி எப்படின்னா ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ஈஸியான ஸ்டைலில் எப்படி தோசை பண்ணுறது, அதுவும் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு பண்ணுறோம். இதோட உடுப்பி சாம்பார் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ரவை 1 கப்பு, தேங்காய் பத்தை 2, அவல் 1/2 கப்பு, தயிர் 1/2 கப்பு, குக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க தோசைக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு சட்டுன்னு தோசை ரெடி பண்ணுறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணுறது எப்படி பார்க்க போகிறோம். அதனால் 1 கப்பு ரவை எடுத்துக்கங்க. இதோட ரேஷியோ ரொம்ப ஈஸி நீங்கள் வீட்டில் கணக்கு போகிறதுக்கு. 1 கப்பு ரவைனா 1/2 கப்பு அவல் போடணும். 1/4 கப்பு தேங்காய் பால் யூஸ் பண்ணும்போது நல்லா கெட்டியான தேங்காய் பாலாக யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1/2 கப்பு ரவை போட்டிருக்கேன், அதுலேயே அவல் 1/2 கப்பு போட்டிருக்கோம். போட்ட பிறகு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு நல்லா அரைக்க ஆரம்பிக்க போகிறோம். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு எடுத்திங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே ட்ரையாக இருக்கும். இந்த மாதிரி கெட்டியான பக்கம் வந்துருக்கும். நீங்கள் ஸ்பூன் எடுத்து பார்க்கும்போது தெரியும், சுத்தமாக தண்ணி கூடாது, அந்தளவுக்கு நல்லா தண்ணி உறிஞ்சிருக்கும் அந்த அவல்லையும் ரவையிலையும். அதே டைமில் அந்த ரவையும் அவளும் நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கையிலேயே நல்லா மசைகிற அளவுக்கு இருக்கும். நல்லா மேஷ் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்லா ஊறினா தான் ஈஸியாக அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் அந்த அவலும் ரவையும் போட்டிருக்கேன். அதே மிக்ஸி ஜாரில் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கோம். 1.5லேருந்து 2 தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஆனால் தேங்காய் பால் எடுக்கும்போது நல்ல கெட்டியான தேங்காய் பால் இருக்கணும். தண்ணியாக இருந்தால் அரைக்கும் போது ரொம்ப தண்ணியாகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கெட்டியான தேங்காய் பால் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. பார்த்தீங்களா, இந்த பேட்டர் எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க இந்த மாதிரி டெக்ஸ்சரில். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா அரைச்ச அந்த பேட்டரை அப்படியே இன்னொரு பவுலில் போடுறோம். புளிப்பு தன்மைக்காக தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் ரொம்ப புளிப்பான தன்மை தேவையில்லை, கொஞ்சம் மீடியமான அளவுக்கு புளிப்பு இருந்தால் போதும். இதுக்கு பிறகு உப்பு தேவையான போட்டிருக்கோம். குக்கிங் சோடா. இந்த குக்கிங் சோடா எதுக்காகனா தயிர் போட்ட உடனே ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த குக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குக்கிங் சோடா, உப்பு, தயிர், பேட்டர் இதெல்லாம் போட்ட பிறகு பிஸ்கில் நல்லா பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணி முடித்த பிறகு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே டைமில் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பேட்டரி எடுத்திங்கன்னா ஒரு கரண்ட்லேருந்து அப்படியே ஸ்மூத்தாக இறங்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. இப்போ இந்த பேட்டரி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கரெக்டான டெக்ஸ்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் குக் பண்ணும்போது நல்லா இருக்காது, அதே டைமில் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ தோசைக்கல் நல்லா சீசன் பண்ணுங்க. அதாவது வெங்காயம் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த பேட்டரை ஒரு குழி கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றுங்க. அதே டைமில் கல் நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருந்த கல் தான் மாவு ஊற்றின உடனே இந்த மாதிரி புள்ளியாக வரும். புள்ளியாக வந்த பிறகு ஜஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். ஒரு மூடி போட்டு அப்படியே குக் பண்ணினா ஒரு சூப்பரான சாஃப்டான தோசை ரெடி. நீங்கள் வீட்டில் கோதுமை தோசை சாப்பிட்ருப்பீங்கள்ல, அதே மாதிரி டெக்ஸ்சரில் அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல, அந்த புள்ளியாக அந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இதே தோசையை நீங்கள் திருப்பி போட்டு குக் பண்ணி சாப்பிட்னோட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் திருப்பி காமிக்கிறேன். தோசை ரெடி பண்ணும்போது கல் சூடாக இருக்கணும். கல் சூடு இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சாஃப்ட்னஸ் கொடுக்காது. அதனால் எந்தளவுக்கு நல்லா சூடாக இருக்க கல்லோ அந்த டைமில் சும்மா ஒரு குழி கண்டளவுக்கு மாவு ஊற்றி நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தோசை ரெடி. இதை தொடர்ந்து உடுப்பி சாம்பார் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். தோரம்பருப்பு 100 கிராம், முருங்கைக்காய் 1 நம்பர், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 2 நம்பர், தேங்காய் பத்தை 2 நம்பர், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 8 நம்பர், பூண்டு 5லேருந்து 6 பல், புளி 1 லெமன் சைஸ், வெல்லம் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன்,
தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 3/4 டீஸ்பூன், முழு தனியா 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் ஃபார் குக்கிங், கீ 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம பண்ண போது உடுப்பி சாம்பார். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க எல்லா ஸ்பைசஸும் இதில் போட்டு லைட்டாக வறுக்க போகிறோம். வறுக்கிற பக்கம் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முழு தனியாக போட்டிருக்கேன், சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, கருவேப்பிலை, காஞ்சி மிளகாய், தேங்காய், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கலாம். நான் சொன்ன ரேஷியோவில் கரெக்டாக நீங்கள் போட்ட பிறகு அடுப்பை மீடியமான ஃப்ளேம் வச்சு வறுக்கணும். இது எந்த அளவுக்கு வறுக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் மாறும். அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறின பிறகு நீங்கள் நல்லா அரைச்சிடலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். திருப்பி சொல்கிறேன், தேங்காய் கலர் வர வரைக்கும் நீங்கள் வறுத்தீங்கன்னா டேஸ்ட் மாறிடும். அதனால் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கரெக்டாக கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு தட்டில் மாற்றிருங்க. இதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. அதிகமான தண்ணி போட்டு அரைக்க வேண்டாம். ஏன் கேட்டினா, இந்த முழு தனியாக கடலைப்பருப்புலாம் சீக்கிரமாக அரைஞ்சிரும். ஆனால் அந்த முழு தனியாக அரைக்கிறதுக்கு லேட்டாகவும் அதே மாதிரி தான் காஞ்ச மிளகாவும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அரைக்கும் போது குறைன்னு கூடாது, ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் தான் அந்த வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் முருங்காய் இதில் போட்டு நல்லா சாத்தே பண்ணும்போது உங்களுக்கு அந்த மசாலா இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த சாம்பார் ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு உங்களுக்கு அந்த மசாலா பல்ல படும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு சொல்கிறேன். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், வெங்காயம், தக்காளி, முருங்காய் போட்டு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதாவது சாம்பார் ரெடி பண்ண போகிறோம் சொன்னேன். கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கு பிறகு கடுகு, சீரகம் தாளி போட்ட பிறகு காஞ்ச மிளகாய் போடுறோம். காஞ்ச மிளகாய் இந்த இடத்துல குண்டு மிளகாவும் நீங்கள் போடலாம். இதுக்கு பிறகு வெங்காயம் பாருங்கள், க்யூப்ஸ் மாதிரி பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரியும் போடலாம், அப்படி இல்லைனா சாம்பார் வெங்காயம் நீங்கள் போடலாம், உங்களோட விருப்பம் தான். இதுக்கு பிறகு முருங்கைக்காய், தக்காளி இதெல்லாம் போட்ட பிறகு ஜஸ்ட் லைட்டாக வதக்கணும். வெங்காயம், தக்காளி அதிகமாக வதக்க வேண்டாம். சும்மா 2 நிமிஷம் வதக்கி முடித்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த பவுடர் மசாலா எல்லாமே போடுறோம். மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர். நம்ம மசாலா அரைச்சி ஊற்றுறதுனால பவுடர் மசாலா அதிகமாக போட வேண்டாம். இதுக்கப்புறம் உப்பு போட்டு 2 நிமிஷம் வதக்குறோம். வதங்கி வர டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். எதுக்காக இந்த இடத்துல தண்ணி ஆட் பண்ணுறக்கிட்டேன்னா, நீங்கள் டேரெக்டாக அந்த மசாலா வதங்கும் போது உங்களுக்கு மசாலா டேஸ்ட்டும் மாறும். அதே டைமில் வெங்காயம், தக்காளி முழுசாக இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணும்போது வெங்காயம், தக்காளி அப்படியே முழுசாக இருக்கும். இப்போது ஜஸ்ட் 2 நிமிஷம் கொதிச்ச பிறகு ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க சாம்பார் மசாலா, அதாவது உடுப்பி சாம்பார் மசாலா இதில் போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி ஊற்றி இதை திருப்பி குக் பண்ணுறோம். அதாவது இந்த காய் முருங்காய் போட்டிருக்கல கரெக்டாக ஒரு 60 to 70% அளவுக்கு வேகட்டும்னு சொல்லிட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. இந்த முருங்காய் ஃபுல்லாக வேக வச்சு நீங்கள் பண்ண வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா திருப்பி நம்ம குக் பண்ணுவோம். புளி தண்ணி போட்ட பிறகு கொதிக்க விடுவோம், அதே டைமில் பருப்பு போட்ட பிறகு கொதிக்க விடுவோம். அதனால ஒரு 60 to 70% சொன்னேன். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த பிறகு புளி தண்ணியை நல்லா திக்காக கரைச்சி நீங்கள் இதில் ஊற்றிருங்க. சில பேர் புளி தண்ணி போட்ட உடனே சாம்பாரை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அப்படி இருக்கக்கூடாது. புளி தண்ணி போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டோம்னா, நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வாசனை போன பிறகு தான் துவரம் பருப்பு இதில் போடணும். பச்சை வாசனை போகாமல் நீங்கள் போட்டோன்னா அந்த சாம்பாரோட எக்ஸாக்டாக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, புளி தண்ணி போட்ட பிறகு நல்லா பச்சை வாசனை போகட்டும்னு சொல்லி கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிச்சு வர டைமில் ஏற்கனவே வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க துவரம் பருப்பு போடுறோம். இந்த பருப்பு வேக வைக்கும் போது பர்டிகுலராக நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டியதுன்னா, மஞ்சத்தூள் போட்டுக்கணும். பெருங்காயம் வேணால் நீங்கள் போடலாம், ஆப்ஷன். ஏன் கேட்டனா ஃபைனலாக நம்ம பெருங்காயம் இதில் போட போகிறோம். சில பேர் பருப்பு வேக வைக்கும் போது பெருங்காயம் போடுவாங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். அதே டைமில் பருப்பு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுருக்கேன், நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுருக்கணும். எப்போவுமே சாம்பார் நீங்கள் வீட்டில் குக் பண்ணும்போது பருப்பு கொஞ்சம் முழுசாக இருந்தால் கூட அப்படி போடவே கூடாது. அப்படி இருந்தால் கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால் நல்லா பருப்பை வேக வச்சு இதில் போடணும்னு சொல்கிறோம். இப்போது
தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்த பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போடுறோம். பெருங்காயம் இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். சில பேர் வந்து பெருங்காயம் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு போட்டுருவாங்க. அப்படி போட்டால் உங்களுக்கு அந்த வாசனை தெரியாது. அதனால தான் பெருங்காயம் வந்து கடைசி இதில் போட்டிருக்கேன். திருப்பி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த பருப்பு போட்ட பிறகு சாம்பாரை எந்த அளவுக்கு குக் பண்ண கேட்டினா அதிகபட்சம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ண. இந்த குவான்டிட்டிக்கு கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா குக் பண்ணலாம், ஒன்றும் தவறில்லை. ஃபைனலாக நெய் போட்ட பிறகு வெல்லம் போடுறோம். வெல்லம் எதுக்காக போடுறோன்னா இந்த சாம்பார் மசாலா அந்த காரம் கொஞ்சம் லைட்டான ஒரு மைல்டான ஒரு டேஸ்ட் இருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக இனிப்பு தன்மை இருந்தால் தான் அந்த உடுப்பி சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் டேஸ்ட் பார்க்கும்போது ஒரு மைல்டான இனிப்பு டேஸ்ட் இருக்கும். அதுக்கு பிறகு தான் சாம்பார் அரைச்சி போட்ட அந்த டேஸ்ட் எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டு மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த ப்ரிப்பரேஷன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லையும் சாப்பிட்லாம், லஞ்சிலையும் சாப்பிட்லாம். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். என்ஜாய் பண்ணுங்கள்.